2004 டிசம்பரில் வந்த ஆசிய சுனாமி இந்து சமுத்திரத்தின் கரையோர நாடுகளில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இது தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கரையோர நகரங்கள், பட்டினங்கள், கிராமங்கள் தோறும் அழிவுகளை விட்டுச் சென்றன. அன்றைய தினம் கோடிக்கணக்கான குடும்பங்கள் தமது வாழ்வு சிதைக்கப்பட்டதையும் மாற்றப்பட்டதையும் உணர்ந்தார்கள். அதிகமானவர்கள் தமது அன்புக்குரியவர்களை இழந்தார்கள். சிலர் தமது உயிரை மட்டும் பிடித்துக்கொண்டு தப்பிக்கொண்டனர். அதிகமானவர்கள் தமது தொழில் துறைகளை இழந்தனர். அனர்த்தம் ஏற்பட்ட கையோடு ஆசியாவின் பல பகுதிகளிலும் இருந்த உள்ளூர் மக்கள், சுழியோடிகள், ஆய்வாளர்கள் வளமைக்கு மாறான ஏதோ விடயத்தை அவதானித்தனர். கண்டல் தாவரங்கள், மணல் மேடுகள், பவளப்பாறைகள் இருந்த கரையோர பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு குறைவாகவே சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. இந்த இயற்கை அமைப்புகள் அலைகளின் தாக்குதலுக்கு எதிரான தடுப்பாக செயற்பட்டமைக்கு இது ஆதாரமாகின்றது. இந்த அதிசயம்தான் பசுமை கோட்டு தாக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சித்திரத்தில் சுனாமியால் தாக்கப்பட்ட பல ஆசிய கரையோரங்களுக்கு நாங்கள் செல்கின்றோம். பசுமை கோட்டு தாக்கங்கள் பற்றியும், முக்கியமாக ஆசியாவில் எஞ்சியிருக்கும் பசுமை கோட்டை எப்படி பாதுகாப்பது என்பது பற்றியும் புரிந்து கொள்ள முயல்வோம். உள்ளூர் சமூகங்களில் செயற்பாட்டாளர்களையும் ஆய்வாளர்களையும் நாங்கள் சந்தித்தோம். அவர்கள் யாவரும் அபிவிருத்தியின் ஊடாக வறுமையை ஒழிக்கும் செயல்முறையில் உள்ளனர். நாங்கள் சில முக்கியமான கேள்விகளை கேட்டோம். சுனாமி ஏற்பட்டு 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் சக்திமிக்க சூழலியல் பாடம் ஒன்றை படித்திருக்கின்றோமா? கடற்கரையோர சூழலையும் வளங்களையும் நாங்கள் சரியாக முகாமைப்படுத்திருக்கின்றோமா? பசுமை கோட்டு தாக்கம் என்பது உண்மையில் என்ன? விஞ்ஞானிகளால் பல வருடங்களுக்கு முன்னமே அறியப்பட்ட இந்த அதிசயம் அண்மை காலங்களில்தான் பிரசித்தமாகியுள்ளது. உதாரணமாக, இந்தியாவின் கிழக்கு கரையோரமான ஒரிசா மாநிலத்தில் 1999 அக்டோபரில் ஏற்பட்ட பாரிய சூறாவளியின் போது அவதானிக்கப்பட்டது. அந்த காலத்தில் கடல் அட்டை வளர்ப்பு விரிவாக்கப்படுவதற்காக முந்தைய வருடங்களில் பரந்த நிலப்பரப்பு சுத்தமாக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த கரையோரங்களில் சூறாவளி மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அருகிலிருந்த கண்டல் தாவர பிரதேசங்களில் மிக குறைவான சேதங்களையே அது ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் ஒரிசாவில் கற்ற பாடம் கவனிக்கப்படவில்லை. ஆசியாவின் கரையோரங்களில் இருந்த கண்டல் தாவரங்கள் காணாமற் போயின. இவை இறால் பண்ணைகளாகவும் சுற்றுலா விடுதிகளாகவும் மாற்றீடு செய்யப்பட்டன. சுனாமியால் மோசமாக பாதிக்கப்பட்ட 5 நாடுகளில் 1980-2000 ஆண்டு கால பகுதியில் 1.5 மில்லியன் ஹெக்டேயர் கண்டல் தாவர பகுதிகள் இழக்கப்பட்டுள்ளன. கண்டல் தாவரங்களால் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க முடியும் என்பதை ஆசிய மக்களுக்கு சுனாமி நினைவுபடுத்தியிருக்கிறது. எல்லா விதமான இயற்கை எழுச்சிகளையும் கண்டல் தாவரங்கள் தடுத்துவிடும் என்று கூறிவிட முடியாது. வரும் இயற்கை எழுச்சியின் அகலம், உயரம், அடர்த்தி, வகை, தீவிரம் என்பனவற்றுடன் அந்த பிரதேசத்தின் அமைப்பு என்று பல்வேறு காரணிகளை பற்றியும் கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். ஜிம் என்ரைட் கண்டல் தாவர செயற்பாட்டு திட்டத்திற்காக வேலை செய்கின்றார். இது கண்டல் தாவரங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச நிறுவனமாகும். சுனாமியின் பின்பாக கண்டல் தாவர செயற்பாட்டு பிரிவானது பசுமை கோட்டு தாக்கம் பற்றிய சாட்சியை முதலில் எடுத்து கூறியது. வரலாற்று ரீதியாக என்னால் கூற முடியும், நல்ல ஆரோக்கியமான கண்டல் தாவரங்கள் உள்ள இடங்களில் பாதுகாப்பானவை என்பதை உள்ளூர் மக்கள் எப்போதும் அறிவார்கள். அதனால்தான் பருவகால மழைக்காலங்களில் கண்டல் தாவரங்களில் பாதுகாப்புள்ள களிமுகங்களில் மீன் பிடித்தார்கள். ஆகவே அந்த செய்தியை சுனாமி சற்று பெரிதுபடுத்தி காட்டியது என்று கூறலாம். பசுமை கோட்டை தேடும் முகமாக நாங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய 4 நாடுகளுக்கு சென்றோம். கண்டல் தாவரங்கள், மணல் மேடுகள், பவளப்பாறைகள் ஆகியவற்றின் பாதுகாப்பு பற்றியும் நிலைத்திருக்கும் வாழ்வு பற்றியும் உற்று அவதானித்தோம். இது எமது பசுமை கோட்டு அறிக்கை. தென்னிந்திய கரையோரங்களில் சுனாமி அடித்து 18 மாதங்கள் கடந்துவிட்டன. இப்போது நாங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட டிஎஸ் பேட்டையில் உள்ள ஒரு கிராமத்திற்கு செல்கின்றோம். பிச்சாவரம் கண்டல் தாவரங்களுக்கு பின்னால் இந்த கிராமம் உள்ளது.
சுனாமி அலைகள் அடித்த போது அவற்றின் விசையை கண்ணல் தாவர வேர்களின் பின்னல் உள்வாங்கிவிட்டது. அதன் பிரதிபலனாக சேதம் குறைக்கப்பட்டது. அடுத்த கிராமத்து மக்கள் இந்த வேறுபாட்டை அவதானித்தார்கள். சுனாமி டயத்தில் அந்த அருகில் உள்ள பிச்சோவரம், தாசோப்பேட்டையெல்லாம் எந்த விதமான சேதமும் இல்லைன்னா அங்கே உள்ள மேங்க்ரோ காடு தானே, காடுகள் தான் அந்த தண்ணீரை தடுத்து அந்த மக்கள்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் காப்பாத்துச்சு. MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மன்றத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சில வருடங்களுக்கு முன் இது பற்றி குறிப்பிட்டுள்ளனர். சென்னையை அடித்தளமாக கொண்ட இந்த நிறுவனம் இயற்கை தடைகளை அபிவிருத்தி செய்வது, பாதுகாப்பது பற்றி கரையோர கிராமத்தவர்களை ஊக்குவித்து வருகிறது. அவர்கள் இதனை உயிரியல் கேடயம் என்று அழைக்கின்றனர். கண்டல் தாவரங்கள் கிளைகளான அமைப்பாக அதற்குரிய வேர் தொகுதியை கொண்டுள்ளன. அவை நெருக்கமாக வளரும் போது உயிரியல் தடையாக அமைகிறது. அலை வந்து மோதும் போது அது அலையின் அதிகமான சக்தியை உள்வாங்கி விடுகின்றது. அது ஒரு காரணம். அடுத்தது, கண்டல் தாவரங்களை தாண்டும் போது நீரின் வேகம் குறைக்கப்பட்டு விடுகின்றது. வழக்கமாக கால்வாய்களில் கண்டல் தாவர வளர்ச்சியை காணலாம். சுனாமி அல்லது சூறாவளி கொண்டு வரும் மேலதிகமான நீரை இவை பங்கிட்டுக் கொள்கின்றன. பசுமை கோடு இல்லாத கடற்கரைகள் பாதிக்கப்படுகின்றன. TS பேட்டைக்கு அருகில் உள்ள கிராமங்கள் சுனாமி அடித்த போது இதை கண்டுகொண்டன. அவை கடற்கரையில் இருந்து அநேகமாக ஒரே தூரத்திலும் உயரத்திலும் உள்ளன. ஆனால் அலை கண்டல் தாவரங்களை கொண்டிருக்கவில்லை. இந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து அது முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க வீட்டில் இருந்தவங்களும் கொஞ்ச நேரம் தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் வீடு வந்து பார்க்கும்போது தாங்க சொந்த வீடு வந்து இடமே காணாம், மண் மேடாக இருக்குது. நம்ம கடலில் 40 வருஷமாக சம்பாரித்து சிறுக சேர்த்து சொத்து வாங்கி வச்சுருந்த வீட்டில் உள்ள பொருள்கள், நகைகள், அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப அப்பப்போ வச்சுருந்த பணங்கள் ஒன்றுமே இல்லை. இந்தியாவில் இருந்து தெற்கு பக்கமாக நகர்கின்றோம். இலங்கை தீவுக்குள் நுழைகின்றோம். கண்ணீர் துளியின் உருவத்திலான தீவின் கிழக்கின் சுனாமியின் உக்கிரமான தாக்குதலுக்கு உள்ளான கரையோரம் இது கல்முனை. சன நெருக்கமான கிழக்கு பகுதியின் கரையோர நகரம். தீவின் சுனாமி முதலில் தாக்கிய பகுதி இது. 2500 பேர் வரையில் கொல்லப்பட்டு பலர் வீடுகளை இழந்து வெளியேறியுள்ளனர். ஒரு பௌதிக தாக்கமே காரணம். அது உண்டாக்கப்பட்டிருந்த அனைத்தையுமே எடுத்துச் சென்று விட்டது. அந்த தாக்கம் பாரிய ஒன்றாக இருந்த காரணத்தால் தாவரங்கள் ஏதும் இல்லாமல் போயின. கரையோரத்தில் ஒரு தாவரமும் இல்லை. இப்போது கல்முனையிலிருந்து தெற்காக ஒரு சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள கிராமம் பாணமை. இதற்கு மிகச்சிறிய பாதிப்புகளை ஏற்பட்டன. பாணமையின் அமைவிடம் நிச்சயமில்லாதது. இந்த சமுத்திரம் ஒரு புறம், கடலேறி மறுபுறம். 2 பசுமை கோடுகள் இல்லாதவிட்டால் கடல் மட்டத்திலான கிராமம் முற்றாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். கடல் பக்கமாக பாரிய மணல்மேடு கிராமத்தை பாதுகாக்கிறது. கடலேரி பக்கத்தில் கண்டல் தாவரங்களின் கூட்டம் எழும் அலைகளை தடுக்கிறது. எங்கள் கிராமம் மணல் மேடுகள், கண்ட தாவரங்கள் என்பனவற்றால் சுற்றி வர பாதுகாக்கப்பட்டது. சுனாமி தாக்கும்போது ஒருவர் மட்டுமே இறந்தார். காரணம், அந்த நேரத்தில் அவர் கடற்கரையில் நின்றிருந்தார். நாங்கள் பார்த்தோம், மிகவும் பெரிய அலைகள் 75 to 100 அடி உயரத்துக்கு எழுந்தன. ஆனால் மணல் மேட்டை உடைக்கவில்லை. ஆனால் அடுத்த அலைகள் உடைத்து விட்டன. ஒரு அரை மணி நேரத்தில் தண்ணீர் ஆறு போல உள்ளோடி நுழைந்தது. உடனேயே கிராமத்தை மூழ்கடிக்காமல் ஓடி வடிந்து விட்டது. தங்கள் மணல் மேடு ஏன் இப்படி உடைக்கப்பட்டது என்பதை கிராம மக்கள் பின்னர் கண்டறிந்து கொண்டார்கள். மணல் அள்ளப்பட்ட இடத்திலேயே தான் மணல் மேடு உடைக்கப்பட்டிருந்துச்சு. இங்கும் இன்னும் சில பகுதிகளிலும் கண்டல் தாவரங்கள், பவளப்பாறைகள், மணல் மேடுகள் என்பன இயற்கை அதிர்வு உறிஞ்சிகளாக செயற்பட்டுள்ளன. அவை எப்பொழுதும் சுனாமி அலைகளை நிறுத்திவிடுவதில்லை. ஆனால் அவற்றின் தாக்கத்தையும் சேதத்தையும் குறைக்க வல்லன. பிராந்தியத்தின் பொருளாதார முன்பாய்ச்சல் காரணமாக பெருமளவிலான கண்டல் தாவரங்களும் பவளப்பாறைகளும் அழிக்கப்பட்டன அல்லது தரமிழக்கப்பட்டன. வறுமை, சனத்தொகை பெருக்கம் ஆகியவற்றின் அதீத அழுத்தம் காரணமாக அற்றுப்போய்விட்டன. இந்த பிராந்தியத்தில் அதிகமான நாடுகள் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கின்றன. அதாவது வெளிநாட்டு நாணய மாற்றினை எதிர்பார்க்கிறார்கள். இதோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்,
ஒவ்வொரு வருடமும் ஜிடிபி எவ்வளவு வீதத்தால் உயர்ந்து செல்கின்றது. அதனால் இந்த பிராந்தியத்தில் உள்ள அதிகமான நாடுகள் இயற்கை வளங்களை பேணுவது பற்றிய கவனம் இல்லாமல் அவற்றை விற்பனை செய்கிறார்கள். ஆனால் யாவும் இழக்கப்படவில்லை. இந்த பிராந்தியத்தில் எஞ்சியிருக்கும் பசுமை கோட்டினை மீதப்படுத்தும் நம்பிக்கை உள்ளது. ஆசியா முழுவதுமாக உள்ள அர்ப்பணிப்புடனான குழுவினரும் தனிநபர்களும் கடற்கரையோர பசுமை கோட்டினை மீள நிலைப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் பல்வேறு முறைகளிலான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். அந்த பசுமை கோட்டினை பேணுவதும் பயன்படுத்துவதும் சாத்தியமானது என்பது அவர்களது அனுபவத்தினால் காண்பிக்கப்படுகிறது. நாமும் அதனை அறிய வேண்டும். இந்த பிரதேசம் பாரதூரமாக தரமிழக்கப்பட்டது என்பதை நம்புவது கடினம். மரக்கரை உற்பத்தியினாலும் சட்டவிரோதமாக மரங்களை தரிப்பதனாலும் இந்த பிரதேசம் தனது மர பாதுகாப்பை இழந்தது. ரோலர் மீன்பிடித்தலினாலும் டைனமைட் பாவித்தலினாலும் கடலின் மீன் வளம் குறைவடைந்தது. ஒவ்வொருவரும் இயற்கையின் அனுகூலங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அவை அற்றுப் போய்விடும் என்று எண்ணுவதில்லை. எங்கள் கிராமத்தில் இறால், நண்டு, சிப்பி அல்லது மீன்களையோ காண முடிவதில்லை. மீன் பிடித்தலுக்காக நாங்கள் 5 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியுள்ளது. சில வேளைகளில் நாங்கள் வெறும் கையுடன் திரும்ப வேண்டியுள்ளது. நாங்கள் நண்டு பிடிக்கப் போகும்போது மீன்பிடி படகுகள் கடலில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் எடுத்து வருவதை கண்டிருக்கின்றோம். மீளுருவாக்க பணியானது ஒரு சிறு குழுவுடனேயே ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் காட்டு வளங்களை முகாமைப்படுத்துவதில் உள்ள உரிமை பற்றி அரசு அதிகாரிகளுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். தமது உள்ளூர் கண்டல் தாவரங்களை முகாமைப்படுத்துவதற்கு 1941 சமூகத்திற்கு அனுமதியளிக்கும் பழைய வனச்சட்ட விதிகளை மேற்கோள் காட்டினார்கள். தமது உரிமையை பாதுகாத்துக் கொண்டு அந்த மக்கள் காட்டினை 4 பகுதிகளாக பிரித்தனர். ஒன்று தொடப்படாது விடப்பட்டது, மற்றையதில் மரங்களை நடுவதால் மீளுருவாக்கப்பட்டது. அடுத்த 2 பகுதிகளிலும் உணவு மூலிகைகளை பயிரிடுவதற்கும் கிராம மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். சரியாக சிந்திப்பது, சரியாக செயல்படுத்துவது, சரியாக பங்கிட்டுக் கொள்வது என்பவற்றின் ஊடாக உள்ளூர் மக்களால் வேலைகளை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அனுபவத்தில் கண்டோம். இவை நடைப்பலகைகள். நாங்கள் இங்கே நடக்கின்றோம். உள்ளூர் மக்களிடமிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. இறுதி அரசாங்கத்திடம். தாய்லாந்தின் ஃபாங்னா மாகாணத்தில் மூக் தீவில் இந்த நடவடிக்கையானது காத்திரமான பெறுபேற்று தந்துள்ளது. மீன், நண்டு அறுவடையும் அதிகரித்தது. இந்த கண்டல் தாவரங்கள் சுனாமியின் போது உண்மையில் பலரின் உயிர்களை பாதுகாத்தன. நாங்கள் கண்ட தாவரங்களால் பாதுகாக்கப்பட்டோம். அது ஒரு பாதுகாப்பு சுவர். தண்ணீர் வந்த போதும் அவை இருந்ததால் கிராமத்தை அழிக்க முடியவில்லை. சமூகத்தின் உரிமைகளை உறுதிப்படுத்துவது என்பது முதற்படி மட்டுமே. அதிகமான பிரதேசங்களில் பசுமைக்கோடு மீளுருவாக்கம் என்பது வறுமை நிலையிலேயே உள்ளது. கோடிக்கணக்கான கரையோரவாசிகள் தமது இயற்கை சூழலில் இருந்து விலத்தியே வாழ்கின்றனர். உள்ளூர் கண்டல் தாவரங்களில் இருந்து சமூகத்தவர்கள் பயனடையக்கூடியதாக இருப்பதை நாங்கள் காண வேண்டும். பயன்படுத்தப்படும் கண்டல் தாவரங்களின் ஜீவன உபாயமாக தொடர்ந்து இருப்பதை வெற்றிகரமாக அமைவதையே இத்திட்டம் எதிர்பார்க்கிறது. இதில் பிரதானமான சவாலாக இருப்பது எதுவென்றால், உயிர்ப்பான பசுமை கோட்டினை மீளுருவாக்குவது எப்படி என்கின்ற அதே நேரத்தில் மக்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பினையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதுதான். சில ஆசிய சமூகங்கள் இந்த சிரமமான சமநிலையை அடைந்துவிட்டன. ஜாரிங் ஹாலூஸ் மக்களைப் போல இந்த கிராமமானது இந்தோனேஷிய சுமாத்ரா தீவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இங்குள்ள மக்கள் மீன்பிடித்தலை அல்லது விலங்கு வளர்ப்பினை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். கண்டல் தாவரங்கள் அவர்களது வாழ்வின் இரண்டர கலந்துள்ளது. கண்டல் தாவரங்கள் இல்லை என்றால் இந்த மீன்கள் இல்லை. கண்டல் தாவரங்கள் இருந்தால் மீன்கள் இருப்பதாகத்தான் அர்த்தம்.
தென்கிழக்கு ஆசியாவின் அதிகமான கரையோரங்களைப் போலவே இங்கும் கடலட்டை வளர்ப்பானது சுற்றுச்சூழலை தரமிழக்கச் செய்துள்ளது. மக்கள் உண்மையிலேயே கவனமாக இருக்கின்றார்கள். எங்கள் சுற்றுச்சூழல் சேதமாக்கப்பட்டுள்ளது. மீள் வனவாக்கலின் ஊடாக தேசத்தை நிவர்த்திக்க பாடுபடுகிறோம். அது எமது கிராமத்தின் வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கும். கண்டல் தாவரத்தினை நாற்றிடுவதிலும் நடுவதிலும் இந்த நிவர்த்தி பணி தங்கியுள்ளது. அதாவது இந்த சமூகமானது பாரம்பரியமாக கடந்த பல தசாப்தங்களாக 40 ஹெக்டேயர் உள்ளூர் கண்டல் தாவரங்களை முகாமைத்துவப்படுத்தி வருகின்றது. அந்த உள்ளூர் அறிவானது கடல் அடித்தளத்திற்கான மன்றத்தின் கவனத்துக்கு வந்துள்ளது. கடல் அட்டை தடாகங்களை புனருத்தாவனம் செய்வதே எங்கள் முதல் வேலை. நாங்கள் படவரைவு வேலைகளை ஆரம்பித்து விட்டோம். அவர்களது வனத்தினை படம் வரைவதற்கு நாங்கள் உதவுகிறோம். GPS, திசைகாட்டி போன்றவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று நாங்கள் அவர்களுக்கு கற்றுத் தருகின்றோம். கண்டல் தாவர பழங்களையும் இலைகளையும் அறுவடை செய்வதில் ஜாரிங் ஹலூஸ் மக்கள் நிபுணர்களாக உள்ளனர். அவற்றால் அவர்களுக்கு நல்ல பகுதி வருமானம் கிடைக்கிறது. daun jeruju dari airnya, dari sarinya. ஜெரிஜோ இலைகளை நுண்ணிய துண்டங்களாக வெட்டுவதன் மூலம் மூலிகை தேயிலை தயாரிக்கப்படுகின்றது. Sampai seperti ini, setelah itu disangrai. கண்டல் தாவரங்களில் இருந்து பயன்பெறுவதுடன் அவற்றை நிர்வகிப்பதில் அவர்களுக்கு நீண்ட பாரம்பரியம் உள்ளது. நாங்கள் முதலில் வந்தபோது இந்த வனம் நன்றாக இருப்பதைக் கண்டோம். ஆனால் அடுத்துள்ள வன சரணாலய பகுதி உண்மையில் மோசமாக உள்ளது. தென்கிழக்கு லங்கட் வனவிலங்குகள் சரணாலயத்துடன் அண்மித்ததான பகுதிகளை உள்ளூர் சமூகத்தவரை பராமரிக்க அனுமதிக்கும்படி YARL அமைப்பானது அரசுடன் ஒரு உடன்பாட்டிற்கு வந்திருந்தது. அது கண்டல் தாவரங்களில் இருந்து பல்வேறு உற்பத்திகளை பிரித்தெடுக்க மக்களை அனுமதிக்கின்றது. ஆனால் இந்த மரத்தையும் அவர்கள் வெட்ட முடியாது. வனவிலங்குகள் சரணாலயத்தில் கண்டல் தாவரங்கள் முகாமைப்படுத்தப்படுவதானது இந்தோனேஷியாவில் அதனை அதுவாக பேணும் முதலாவது விடயமாகும். சரணாலயத்தில் தரமிழக்கப்பட்ட கண்டல் தாவரங்களை மீளுருவாக்கும் பணியில் தமது சிரமத்தை அர்ப்பணிப்பதற்கு பல உள்ளூர் மக்கள் முன்வருவதாக லக்மன் கூறுகின்றார். முதலில் இந்த இடத்தில் மிக முக்கியமான காரணி ஒன்று தேவைப்படுகின்றது. அவர்களுக்கு அந்த உரிமை இல்லாது விட்டால் அவர்கள் நடுவார்கள், ஆனால் வேறு ஆட்கள் வெட்டுவார்கள். இது ஆரம்பம் மட்டுமே. ஆனால் எதிர்காலத்தில் சமூக நிர்வகிப்பவர்களான கண்டல் தாவர வனவாக்கலுக்கு இது ஒரு முக்கிய படியாக இருக்கும். அதிகமான இடங்களில் இந்த ஒரே வழியே முன்னெடுக்கப்படுகின்றது. உள்ளூர் மக்களை சில தெரிவு செய்யப்பட்ட அறுவடைகளுக்கு அனுமதிப்பதோடு கண்டல் தாவரங்களை பாதுகாப்பது உண்மையில் சாத்தியமானது என்பதற்கு ஆசியாவின் பல்வேறு இடங்களில் எங்களுக்கு சான்றுகள் உண்டு. இந்தியாவில் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மன்றமானது சில வருடங்களுக்கு முன்னமே இந்த அணுகுமுறையில் வெற்றி கண்டுள்ளது. சகல உயிரியல் கேடைய செயல் திட்டங்களிலும் ஒரு அங்கமாக வாழ்வாதார பாதுகாப்பை இணைத்துள்ளோம். அவற்றின் நடுகையை நண்டு வளர்ப்புடன் இணைத்துள்ளோம். இவற்றினால் மக்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்வதுடன் உயிர் கேடயத்தை பராமரிப்பதிலும் பயன்பாடுள்ளதாக இருக்கும். MJR நகரின் கிராமத்தில் உதாரணமாக இதுவே ஒரு தெரிவாக இருந்தது. MS சாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வந்தாங்க. வந்து பாரிஸ்ட் அன்னைக்கு இவங்க வாய்க்கா வெட்டுறது யாரு, இது மாதிரி வாய்க்கா இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும், யார் வச்சு செய்யலாம் அந்த பிறகு எங்களை காட்டி விட்டாங்க. அப்புறம் எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, இது மாதிரி வாய்க்கா வெட்டினீங்களே, நீங்க வெட்டினீங்களா, நீங்க வெட்டி தரீங்களா, இது மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி வாய்க்கா வெட்ட எங்களுக்கெல்லாம் தொழில் கிடையாது சார். நாங்க அந்த காட்டு ஓரமா அணை கட்டி அந்த தண்ணியை தடுத்து நாங்க தான் மீன் பிடிக்கிறவங்க. எங்க தொழில் வீணாக்கிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு அது அந்த தண்ணியை தடுக்காத அளவுக்கு நாங்க காடு உற்பத்தி பண்றதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். இறுதியில் நல்ல எண்ணமும் நல்ல ஈடுபாடும் தனியே சூழல் தொகுதியை பாதுகாக்காது. பாரம்பரிய அறிவுடன் புதிய விஞ்ஞான தொழில்நுட்பங்களை இணைந்த ஒரு கூட்டு முயற்சியே இங்கு தேவைப்படுகின்றது. இலங்கையின் பவளப்பாறைகள் பலவிதமான அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளன. பாதகமான மீன்பிடி முறைகள், சுற்றுலாத்துறை அபிவிருத்தி, பவளப்பாறைகள் அகழ்வு என்பன அவற்றை அளிக்கின்றன. அதன் பின்பு சில வருடங்களுக்கு முன் இயற்கை தானாகவே ஒரு தீவிர எழுச்சியை கொண்டது. 1998 இந்த சமுத்திர பகுதியில் மிக மோசமான பவளப்பாறைகளை விளையச் செய்யும் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அந்த வருடத்தில் இலங்கையின் தெற்கு கரையோரத்தில் 80% பவளப்பாறைகளை நாங்கள் இழந்துள்ளோம். பவளப்பாறை வெளியர்களுக்கு காரணம் கடலின் வெப்பநிலை உயர்தலும் அசாதாரண காலநிலை மாற்றங்களுமாகும். ஆனால் இலங்கையின் இளம் சுழியோடிகள் சிலர் ரோமசல பவளப்பாறைகளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதில்
தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ரூமஸ்ல கடற்பாறைகள் ஒரு விசேடமான இடம். காரணம், இங்கு 1998க்கு முன்பு தெற்கு கரையோரத்தில் அதி உயர் உயிரியல் பல்லினத்தன்மை கொண்ட பவளப்பாறைகள் நிறைந்திருந்தன. வெளியிறச்சியும் நடவடிக்கையின் பின்னர் இவை முக்கியத்துவத்தை பெற்றுக் கொண்டன. ஏனென்றால் வேறு கடற்கரையில் இறக்கும் போது இந்த கடற்கரையில் தப்பி உயிர் பிழைக்க வேண்டியவையாகின. பவளப்பாறைகள் மீளுருவாக்கமானது மிகுந்த சிரமத்தையும் கவனத்தையும் காலத்தையும் எடுக்கும் விடயமாகும். முதலில் பிரசன்னவும் அவரது சுழியோடிகளும் பவளப்பாறைகளில் மேலிருந்த படிவங்களையும் இடிந்த கழிவுப் பொருள்களையும் அகற்றுவதில் கடுமையாக உழைத்தார்கள். சில வேளைகளில் பவளப்பாறைகளை சிதைக்கக்கூடிய உயிரினங்களையும் அகற்றினார்கள். பின்பு அவர்கள் துண்டு துண்டாக பவளப்பாறைகளை மீள்நடுகை செய்தனர். உயிர் தப்பி பிழைத்திருக்கும் கடற்பாறைகளை பழைய நிலைக்கு கொண்டு வருதல் கட்டாயமானதாகும். ஒரு காடு அழிக்கப்பட்டால் அது தானே முளைத்து வளரும் வரை காத்து கொண்டிருக்க முடியாது. மீள்நடுகை செய்ய வேண்டும். அவர்கள் வெவ்வேறு பாறை இனங்களில் முறையாக ஆய்வினை மேற்கொண்டு விரைவாக வளரக்கூடிய ஒரு இனத்தை மீள்நடுகைக்காக தேர்ந்தெடுத்துள்ளனர். இந்த நீருக்கு அடியிலான நாற்று மேடையில் உணர்வுள்ள பவளங்கள் நாட்டுவதற்கு தயாராகும் வரை நாட்டிடப்பட்டுள்ளன. ரோமசெல்ல பாறைகளில் உபாயமான இடங்களில் சில ஆயிரம் பவளத்துண்டுகள் நாட்டப்பட்டுள்ளன. அவை விரைவாக வளர்ந்து பாறையை பழைய நிலைக்கு ஆக்கும். இது பசுமை கோட்டினை பாதுகாப்பதற்கான புதிய அறிவல்ல, பாரம்பரிய அறிவும் செயல்முறைகளும் இதில் முதன்மையான பாத்திரத்தை வகிக்க முடியும். தெற்கு தாய்லாந்தின் தீவுகளிலும் கரையோரங்களிலும் மோகேன் எனும் சுதேச மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் சில வேளைகளில் கடல் நாடோடிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். மோகேன் மக்களின் வாழ்க்கை முறையினையும் சுனாமி பாதித்தது. அவர்களது தற்காலிக குடிசைகள் அழிக்கப்பட்டன. அநேக குடும்பங்கள் தமது அன்புக்குரியவர்களை இழந்தது. கண்டல் தாவரங்கள் இந்த கிராமத்தில் அருகில் இல்லாதிருந்திருந்தால் அந்த இழப்புகள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். மோகேன் மக்கள் தண்ணீரை, காட்டினை, கண்டல் காடுகள் அனைத்தையுமே நேசிப்பவர்கள். அவை பல வருடங்களாக மோகேன் மக்களுக்கு உதவி வருகின்றன. இந்த தீவில் இதுவே எமது அதிக விருப்பத்துக்குரிய இடம் ஆகும். சுனாமியின் பின் சில மோகன் கிராமத்தவர்கள் மீளக்குடியமர்ந்துள்ளனர். அவர்கள் கண்டல் தாவரங்களை மீளுருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சுனாமியானது காடு, கடல், விலங்குகள் எல்லாவற்றையுமே அழித்துவிட்டது. மனிதருடைய உயிர்களை கூட அழித்துவிட்டது. அதனால் மோகன் மக்கள் கண்டல் தாவரங்களை மீள நடுவதற்கு விரும்புகிறார்கள். மீள்நடுகை வேலையானது 2 பெண்களால் வழிநடத்தப்படுகின்றது. டெவன் மீளுருவாக்கல் அமைப்புகளுடன் பணியாற்றியவள் கண்டல் தாவரங்களை எப்படி பாதுகாப்பது, ஆபத்துக்குரிய வகைகள் பற்றியும் அவள் கற்றிருக்கின்றாள். அவளது சுற்றுச்சூழலின் அண்மைய மாற்றங்களை அவள் அவதானிக்கின்றாள். சுனாமிக்கு பின் இங்கு நிறைய மாற்றங்கள். முன்பு இங்கு அதிகம் புற்கள் இருந்ததில்லை. ஆனால் இப்போது எங்கும் கலைகளாக உள்ளன. முன்பு எங்களுக்கு அதிகமான கடற்கரை இருந்தது. ஆனால் இப்போது கடல் அண்மையில் வந்துவிட்டது. இங்கு கண்டல் தாவரங்கள் பாதிக்கப்படுவதற்கு சுனாமி மட்டும் காரணமல்ல. டைனமைட் பாவனை, படகுகளிலிருந்து எண்ணெய் கசிவு, சிதைந்த மீன்பிடி வலைகள் எல்லாமே பசுமை கோட்டை சிதைத்தன. சமூக வனம் என்பது மோகன் மக்களின் ஒரு பகுதியாகும். நாங்கள் மரங்களை வெட்டவோ அழிக்கவோ வேண்டியதில்லை. முன்பு இருந்த காடு போல் நாங்கள் மரங்களை நாட வேண்டும். நாங்கள் யாரும் மரங்களை வெட்ட மாட்டோம். கண்டல் தாவரங்களை மீள நடுவதென்பது கிராமத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, கூடவே சிப்பி, நண்டு, மீன்கள் என்பன தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காகும். அவை அவர்களது பிரதான வருமானமும் உணவுமாகும். மோகன் மக்கள் கண்டல் தாவரங்களை தொடர்ந்து இருக்கத்தக்க வகையில் பாரம்பரியமாக நிர்வகித்து வருகின்றனர். அவர்கள் ஒரு வருட காலத்தில் கண்டல் காட்டின் வேறு வேறு இடங்களில் மீன்பிடித்தலை செய்து வருகின்றனர். மீன்கள் மீள உற்பத்தியாவதற்கு கால அவகாசம் தருகின்றனர். விறகுக்காக மரங்களை வெட்டுவதை மட்டுப்படுத்துவதுடன் அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே மேற்கொள்கின்றனர். வித்தியாசமான சூழல் அமைப்புகள், வித்தியாசமான உள்ளூர் நிலைமைகள். ஆனால் ஆசியாவில் எஞ்சியுள்ள பசுமை கோட்டினை பழைய நிலைக்கு கொண்டு வருவதில் ஒரே விதமான சவால்களே எதிர்நோக்கப்படுகின்றன. ஒரு நல்ல செய்தியாதனில் அதிகமாக உள்ளூர் சமூகத்தவர்களும் செயற்பாட்டாளர்களும் இந்த சவால்களை சமாளிக்கின்றனர்.
அவர்களது இலக்கு ஆசியாவின் பசுமை கோட்டினை பாதுகாப்பதில் நம்பிக்கை உருவாக்குவதுதான். ஆனால் இன்னும் அதிகம் செய்வதற்கு உள்ளது. ஆசிய சுனாமி விதித்த நினைவுகள், ஆபத்துக்கள் முக்கியமானவை. சுற்றுச்சூழல் கற்றுத்தரும் பாடங்கள் கூட மறந்து போய்விடுகின்றன. கட்டடங்கள் அமைத்தலுக்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். புகட் தீவு பகுதிக்கு சென்றால் நீங்கள் திகைப்படைவீர்கள். புதிய உள்ளக கட்டமைப்பு பணிகள் நடைபெறுகின்றன. அதனால் பாடங்கள் சரிவர படிக்கப் பெறவில்லை என நான் எண்ணுகின்றேன். கடற்கரையோர பசுமை கோடுகளை மீளுருவாக்குவதற்கும் பாதுகாப்பதற்குமாக சூழலியலாளர்கள் நீண்ட போராட்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். எங்களுக்கு தேவை வளங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கும் வகையில் அவற்றை நிர்வகிப்பதற்கான உரிமையே ஆகும். மீள் உருவாக்கமானது நற்பயனுடையதாகும் போது பரந்த அளவில் செயற்பட வேண்டும். ஏனைய கடற்பாறைகளுக்கு பரப்புவதே எமது பிரதான இலக்காக உள்ளது. சமூக ஈடுபாடு முக்கியமானது. மரங்களை வளர்த்தெடுக்க பல வருடங்கள் செல்லும். ஆனால் அழிப்பதற்கு ஒரு நாள் பொழுது போதும்.